வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்வையற்றவர்களுக்காக டெக்னாலஜி ஹண்ட் என்ற பெயரில் வாட்ஸ்அப் குழுமம் செயல்பட்டு கொண்டு வருகிறது. இந்த குழுவின் 2ஆம் ஆண்டு தொடக்கத்தையொட்டி குழுவில் உள்ள உறுப்பினர்களுக்கு டெக்னாலஜி சம்பந்தமான போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் தயாரித்த டுட்டோரியல்களை வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனல் வெளியிடுகிறது. தேங்க்ஸ் டு டெக்னாலஜி ஹண்ட். கூகுள் டிரைவில் ஒரு ஃபைலை எப்படி அப்லோட் பண்ணுறது என்ற டுட்டோரியலை மிஸ்டர் புகழ்வேந்தன் நமக்காக வழங்க இருக்கிறார். தேங்க்ஸ் டு மிஸ்டர் புகழ்வேந்தன். தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ் வேல்டெக் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் புதுக்கோட்டையிலேருந்து புகழ்வேந்தன். நாம் இன்னைக்கு ஒரு டுட்டோரியல் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, கூகுள் டிரைவில் எப்படி ஃபைலை அப்லோட் பண்ணுறது, அதுவும் எந்தவித அப்ளிகேஷனும் பயன்படுத்தப்படாமலேயே நாம் எப்படி லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டரில் டிரைவுக்கு ஃபைலை அப்லோட் பண்ணுறது என்பதான டுட்டோரியல் தான். இந்த கூகுள் டிரைவ் என்பது இது ஒரு ஆன்லைன் ஸ்டோரேஜ். 15 GB ஃப்ரீ கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம பே பண்ணி தான் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். நம்ம எப்படி கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்ஸ், ஆடியோஸ், வீடியோஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி எப்படி சேஃபாக வச்சுக்கிறோமோ, ஸோ அதே மாதிரி நம்ம ஆன்லைன் ஸ்டோரேஜான கூகுள் டிரைவ்லையும் சேஃபாக வச்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிறைய ப்ரௌசர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபயர்பாக்ஸ், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர், க்ரோம், ஸோ எக்ஸட்ரா நிறையா இருக்குது. ஸோ நான் இந்த டுட்டோரியலை உங்களுக்கு க்ரோம் வழியாக செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க டுட்டோரியலுக்குள்ள போகலாம். இங்கே கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அங்கே gmail.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகே, gmail.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை நான் சைன் அவுட் பண்ணாமல் இருந்ததுனால நேரடியாக என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்செட் F7 கொடுக்குறேன். நம்ம குயிக்காக அந்த டுட்டோரியலை பார்ப்போம், ஏன்னா டைம் என்பது முக்கியம். ஓகே, இங்கே நான் என்ன பண்ணுறேன், டி கொடுக்குறேன். டால், ஓகே, அந்த டி, ABCD, அந்த டி. ஓகே, டி கொடுத்தனே டிரைவ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அங்கே என்டர் கொடுக்குறேன். டிரைவ் அந்த ஆப்ஷன் உள்ளே போனதுனே நம்ம என்னென்ன வச்சிருக்கோமோ எல்லாம் பார்க்க முடியும். நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஃபோல்டர் எல்லாத்தையும் டவுன்லோட் கொடுத்து பார்த்தோன்னா இங்கே பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைலை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே டேப் கொடுக்குறேன். எங்கே நியூ பட்டன் அப்படின்னு சொல்லுதோ அது வரை நீங்கள் டேப் கொடுக்கணும். Secure menu button, view site information, address and search bar, edit the photo, complete my drive, Google Drive document, search Google Drive but, search drive combo box editor, collapse. ஃப்ரெண்ட்ஸ், நான் டேப் கொடுத்துட்டே இருக்கேன். Google Apps button, collapse. 0 Google notifications, Google account. New button collapse submenu. நான் சொன்ன மாதிரி டேப் கொடுத்தேன். இங்கே நியூ பட்டன் கலாப்ஸ் அப்படின்னு சொல்லுது. அங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு டவுன் கொடுங்க. அங்கே ஒரு எடிட் பாக்ஸ் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது இல்லையா, அங்கே டவுனர் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஃபைல் அப்லோட் சொல்லுது. அகெயின் டவுன் ஏரோ. ஓகே, நான் அப்பேரை கொடுக்குறேன். ஓகே, ஃபைல் அப்லோட் அப்படின்னு சொல்லுது. அங்கே வச்சு ஒரு என்டர். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் அப்லோட் அப்படின்னு இருந்துச்சு. அங்கே வச்சு என்டர் கொடுக்குறோம். ஸோ இங்கே ஃபைல் நேம் கேட்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷிஃப்ட் டேப் கொடுங்க. ஓகே, ஷிஃப்ட் டேப் கொடுத்ததுக்கப்புறம் பேக் ஸ்பேஸ் கொடுங்க. மறுபடியும் பேக் ஸ்பேஸ் கொடுங்க. மறுபடியும் பேக் ஸ்பேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்லலை. பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன், ஒன்றுமே சொல்லலை. அப்போ டெஸ்க்டாப் வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம வச்சுருக்கோம் அந்த ஃபைலை எங்கே வச்சுருக்கோமோ அந்த லொக்கேஷனை தேர்ந்தெடுக்க போகிறோம். இங்கே நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, கம்ப்யூட்டரில் வச்சுருக்கேன். சியை மட்டும் அழுத்துறேன். சி கிளீனர் இருக்கு, சிசி மார்க் ஷீட் இருக்கு. நீங்கள் விண்டோ டிலாம் அழுத்தக்கூடாது, ஒன்லி சியை மட்டும்தான் அழுத்தணும். இப்போ சி அழுத்தினா கம்ப்யூட்டர் வந்துருச்சு. என்டர் கொடுக்குறேன். டிரைவுக்கு அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைலை G:' வச்சுருக்கேன். ஸோ நான் ரைட் ஆரோ கொடுக்குறேன்.
volume F, new volume G, items new list. ஸோ நான் ஃபைலை வந்து எங்கே வச்சுருக்கேன்னு சொன்னேன், ரைட், அதாவது ஜி கோலன் வச்சுருக்கேன், ரைட்டரை கொடுத்து ஜி கோலன் வந்துட்டேன். இப்போ அந்த ஃபைலை எடுக்கிறேன். Instrument 4 of 23. இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அங்கே வச்சு என்டர் கொடுக்குறேன். நம்ம என்ன ஃபைல் வேணுமோ டவுனர் கொடுத்து பார்க்கலாம், இல்லாட்டி நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் நேம் அடிச்சே கூட வரணும். ஸோ நான் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை என்டர் கொடுக்குறேன். Items new list. Anthem Parangal is IWAP not selected 1 of 33. அங்கே ஒரு சாங்ஸோட நேம் இருக்கு. Composers Bombay Ajajia Kana Thiripukal is ஸோ அங்கே என் வானிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு, அதுக்குள்ள டவுனரே கொடுக்குறேன், அந்த சாங்ஸ் நேம் இருக்கு. ஸோ அதில் வந்து என் வானிலைன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதை என்டர் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஃபைல் மேலே வச்சு அப்லோட், அதை என்டர் கொடுத்தேன், அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகுது பாருங்க. 100%. ஓகே, ஒன் அப்லோடு கம்ப்ளீட், அதாவது அந்த ஃபைல் வந்து கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுது. நான் டேப் கொடுக்குறேன். அது அப்லோட் ஆயிருச்சா அப்லோட் ஆலையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக டேப் கொடுக்குறேன். க்ளோஸ் இருக்கு. அந்த ஃபைல் அப்லோடு அப்படின்னு சொல்லி காட்டுது. நம்ம டிரைவில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு லொக்கேட் இன் மை டிரைவ் அப்படின்னு சொல்லி டேப் கொடுக்குறோம். எங்கே லொக்கேட் இன் மை டிரைவ் அப்படின்னு சொல்லுதோ அது வரையும் டேப் கொடுங்க. ஓகே, லொக்கேட் இன் மை டிரைவ் பட்டன் அப்படின்னு சொல்லுது. என்டர் கொடுக்குறேன். நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். நான் கம்ப்யூட்டரில் வச்சுருந்தேன், கம்ப்யூட்டரை கிளிக் கொடுத்தேன், அங்கே வந்து ஜி கோலன் வச்சுருந்தேன். ஸோ அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு, அதுக்குள்ளே சாங்ஸ் நிறையா இருக்குது. அதில் என் வானிலை அப்படின்னு சொல்லி ஒரு சாங்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு என்டர் கொடுத்தேன். ஸோ ஃபைல் அப்லோட் ஆகி கம்ப்ளீட் வந்துருச்சு. இப்போ லொக்கேட் இன் மை டிரைவ் பட்டன் கொடுத்துருக்கோம். இங்கே அந்த பாட்டு காட்டுது, நம்ம என்ன பாட்டு அப்லோட் பண்ணமோ அந்த பாட்டு காட்டுது. இனி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஃபைலை எப்படி மெயிலுக்கு, நம்முடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு, மற்றவங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, டவுனர் கொடுத்து பார்க்குறோம். அந்த ஃபைல் நேம் சொல்லுது. அதாவது நம்மளுடைய ஃபைலில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ என் வானிலை அப்படிங்கிற சாங்ஸை தான் நம்ம ஃபைலை அப்லோட் பண்ணோம் இல்லையா. இந்த ஃபைலை எப்படி நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்டுக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது அந்த ஃபைல் மேலே வச்சுட்டு அப்ளிகேஷன் கீ கொடுங்க, டவுனர் கொடுங்க, டவுனர் கொடுங்க, ஷேர் கேக்குது இல்லையா, அங்கே என்டர். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இந்த மெயில் ஐடியை டைப் பண்ணிட்டு டேப் கொடுத்து சென்ட் பட்டன் வரும், அங்கே வச்சு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து சென்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மறந்து கொண்டிருப்பது மக்களின் இயல்பு, நினைவுபடுத்தி தூண்டி கொண்டிருப்பது எமது கடமை என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் புதுக்கோட்டையிலிருந்து புகழ்வேந்தன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒலி தொகுப்பு வேல்டெக் தமிழ், பவர்ட் பை பிரைட் லைஃப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த டுட்டோரியலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்டெக் தமிழ்.